வாட்? தாமரை பொய்கையா? அப்ப நீ சென்னைக்கு கிளம்பலையா? இல்ல நரேஷ், உன் உயிருக்கு தான் இங்க ஆபத்து இருக்குல்ல. சோ உன் கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அதனால நான் கொஞ்ச நாள் உங்களோட தான் இருக்க போறேன். ஹேய், என்ன என்ன இது? எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ இப்படி பயப்படணுன்ற அவசியமும் இல்ல. நரேஷ் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல, கொஞ்ச நாள் சைலண்டா இருடா. உன் சேட்டையெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. போச்சுடா. அட்வைஸா? என்ன ஆச்சு? வேண்டாம் நரேஷ், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே கொஞ்சம் ஒழுக்கமா இரு. நீ ஏன் அப்படி பேசுறன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. ஐ காட் இட். அந்த பாட்டிமா ஓவர் நைட்ல உன்னையும் பாட்டிமாவா மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அட்வைஸ் எல்லாம் ஓவரா இருக்கு. டேய், உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். ஆவியால ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பீரியட் முடிய இன்னும் 8 நாள் இருக்கு. அது வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அதுக்கு சான்ஸே இல்ல. நீ வேணா பாத்துட்டே இரு, இவனே தேடி போய் பம்பள மாட்டிக்குவான். ஏய், பயம் படுத்தாதடா. இங்க பாரு நரேஷ், எந்த தப்பு தண்டாவும் பண்ணாம ஒழுங்கா இருந்தா உனக்கு ஒன்னும் ஆகாது. முக்கியமா பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நம்ம அப்பாங்க தான் தப்பா இருக்காங்கன்னா நீ அதை கொஞ்சம் மதிக்க கத்துக்கோ. ஹேய், நான் நல்லவன் தான்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பானவெல்லாம் கிடையாது. நல்லவன்னு சொன்னா பத்தாதுடா, அது நடத்தையில இருக்கணும். உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு. கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. குட். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்னோட அருமை தங்கச்சி அட்வைஸ் பண்றது பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். டேய், நக்கல் பண்ணாதடா. உன் நல்லதுக்கு தாண்டா அவ சொல்றா. கொஞ்ச நாளைக்கு நல்லவனா மாறதுக்கு பாருடா. ஐயா சாமி, நீங்களும் அட்வைஸ் பண்றது அது பேயை விட பயங்கரமா இருக்கு. டேய், ஒருவேளை பேயால தான் எனக்கு சாவுனா அது யாரால மாத்த முடியும்? ஆனா நீ பயப்படாதமா. கேரக்டர் மாத்திக்கிட்டா உயிருக்கு கேரண்டி நீ சொல்லிருக்கல. ஐ காட் இட். இனிமே எந்த தப்பு தண்டாவுக்கும் நான் போக மாட்டேன். நல்லவனா மாற ட்ரை பண்றேன். ஓகே? குடும்பத்துல அடுத்த பலி இந்த நரேஷன் தான் சொன்னான். அவனை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோ.
இந்த மூணோட சக்தியும் அது ஒண்ணே இருக்கு. உண்மைதான் சாமி. ஆனா அந்த பொக்கிஷம் தான் யாரோட உடமையா இருக்கணுங்கிறத அதுவா தான் முடிவு பண்ணும்.